வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மாதம் நிகழ்கின்ற குரு பெயர்ச்சியை பற்றி தான். இந்த குரு பெயர்ச்சியை பற்றி 3 ராசிகளுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றின பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு சொன்னால், சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய நேரத்தில், அதாவது மதியம் 1 மணிக்கு பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரவீடாகிய மேஷ ராசியிலிருந்து ஸ்திர வீடான ரிஷபராசிக்கு மதியம் 1 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அவருடைய நட்பு வீடு என்று சொல்லப்படும் ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீட்டிற்கு குரு ஆகவர் பெயர்ச்சி ஆகின்றார். ஆனால் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம். ஆனால் அவருடைய வீடாகியது நட்பு வீடு. அந்த நட்பு வீட்டுக்கு 2 சுபகிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவும் விசேஷ பலன்களை எல்லோருக்கும் தரக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கடகராசிக்கு, இந்த கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இதற்கு முன்னாடி இந்த குரு 10 இருந்தார். இப்பொழுது 11 ஆகிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள். கடந்த ஓராண்டு காலமாகவே அவர்கள் 10 அமர்ந்து பலவிதங்களிலும் அவமானங்களையும் தோல்வியையும் கொடுத்த குரு பகவான் இப்பொழுது 1/5/2024 முதல் 13/4/2025 வரை லாப வீட்டில் நுழைகிறார். உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். நெடுநாள் ஆசையான வீடு, மனை, சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக கட்டுவதாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு பலிதமாகும். புது வேலைக்கு முயற்சி செய்திருந்தால் அந்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அயல் நாட்டு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பார்த்தும் பார்க்காமலும் சென்று கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் தாங்களாகவே வெளியே வந்து பேசுவார்கள். உங்களுக்கு முன்கோபமும் குறையும். மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த தொகை கைக்கு வரும். ஷேர் மூலமாகவும் சம்பாதிப்பீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். கணவர் மனம் விட்டு உங்களோடு பேசுவார். கணவர் வழி உறவினர்களும் மதிப்பார்கள். மாமனாரின் உடல்நிலை சீராகும். மச்சினருக்கு வேலை கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் புது டிசைனில் நகை வாங்குவீர்கள். இளைய சகோதரருக்கு திருமணம் முடியும். பொதுவாக உங்களுக்கு தைரியமும் பிறக்கும், தைரியஸ்தானத்தை பார்ப்பதால். அடுத்து குரு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவாக அமையும். மொத்தத்தில் 5இல் குரு பார்ப்பது மிகவும் நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவதாக இருக்கும். 7இல் குரு பார்க்கிறார். அடுத்து குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் பிரபலமாவீர்கள். உங்களுடைய பேச்சு திறமை வலுப்படும். நீங்கள் யார் என்பது அனைவருக்கும் புரியக்கூடிய நேரமாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் களை கட்டும். மகன் அல்லது மகளின் கல்யாண பேச்சுக்கள் பலிதமாகும். உங்களிடம் கற்பனை திறன் அதிகரிக்கும். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு உண்டு. கலைத்திறனை வெளிப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். விருந்து அல்லது விருந்தினர் வருகையும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. பட்டம் போன்ற விஷயங்கள், பரிசு, அந்த மாதிரி பரிசு தொகை அது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம். அந்த கம்யூனிகேஷனை 7ஆம் இடம் கலஸ்திரத்தானம் அந்த மாதிரி சொல்லப்படும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் அந்யோன்யமாக தம்பதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஓராண்டு உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
குரு பகவானின் நட்சத்திர பலனாக பார்ப்போம் என்றால் 1-5-2024 முதல் 13-6-2024 வரை உங்களின் தனாதிபதியான சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் திடீர் பணவரவு உண்டு, பிரபலங்கள் உதவுவார்கள், சமாளிக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், வழக்கில் வெற்றி உண்டு, தந்தை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும், சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அடுத்து 11-6-2024 முதல் 19-8-2024 வரை உள்ள நேரமும் 28-11-24 முதல் 10-4-2024 வரை உள்ள நேரத்தில் உங்கள் ராசிநாதனான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் நீங்கள் ரொம்பவும் பிரபலமாவீர்கள், வருமானம் உயரும், விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள், சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு களைகட்டும், குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள், அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள், பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள், முக்கிய பிரமுகர்களின் வீட்டு விசேஷங்களில் முதல் மரியாதை கிட்டும், வீடுமனை அமையும் வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக அமையக்கூடிய நேரம் அந்த காலகட்டம். அடுத்து 20-8-2024 முதல் 27-11-2024 வரையும் மற்றும் 10-4-2025 முதல் 18-4-2025 வரை உங்களின் பிரபல யோகாதிபதியான செவ்வாயின் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள், உங்களின் அந்தஸ்து உயரும், பணப்புழக்கம் அதிகரிப்பால் வருங்காலத்துக்காக சேமிப்பீர்கள், சொத்து பிரச்சனை சுமூகமாகும், தள்ளிப்போன வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், பிள்ளை பாக்கியம் உண்டு, பிள்ளைகளால் புகழடைவீர்கள், வியாபாரத்தில் இழந்த செல்வாக்கை லாபத்தையும் பெறுவீர்கள், வாடிக்கையாளரின் எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகமாகும். மொத்தத்தில் இந்த ஆண்டு ரொம்பவும் அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் வருகின்ற குருவால் இதுவரை எத்தனை நஷ்டங்கள் இருந்ததோ அதையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபத்தையும் நல்ல ஏற்றத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் தருவதாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. பொதுவாகவே இது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை, சகோதரர்களுடைய ஒற்றுமை, குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. நீங்கள் சிவாலயத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லா தட்சிணாமூர்த்தியும் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். பொதுவாக நீங்கள் வழிபாடு செய்யணும் என்றால் ஆலங்குடி உள்ள குரு பகவானை வழிபட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். ஆண்டில் ஒரு முறையாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள். முதியவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கும் மாணவர்களுக்கு உதவி புரியுங்க. ஸ்கூல் அந்த மாதிரி பள்ளி அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் முன் வந்து உதவுங்க. படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னும் கூடுதலான சிறப்புகள் உங்களுக்கு வந்து அடையும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.